கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட வாழ்க்கையை குறித்து நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை குறித்து தியானம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த நாளில் பேசின ஒரு உயிருள்ள வார்த்தை அவங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் இதையே நம்ம அடிக்கடிக்கு பேசுகிறேன்னா, இது போல் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஃபேஸ் பண்ணாத மனுஷன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவில் பைபிளில் வாழ்ந்த ஒரு மனுஷன் உண்டு. அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். ஸோ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர், ஒன்றத்துக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு தள்ளப்பட்டவர், யாராலும் மதிக்கப்படத்தக்கவர், அதாவது யாருமே அவர் மதிக்கப்படத்தக்காதவர். அவர் அந்த மாதிரி இருந்த ஒரு பர்சன். அவரை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதுலேருந்து ஒரு உயிருள்ள வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் படிங்க. ஒண்டர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட். ஸோ சங்கீதம் 139. ஸோ சங்கீதம் 139 1ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். ஸோ அந்த உலகத்தில் நம்மளை 10 மாதம் பெற்ற அப்பா அம்மாவும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம தொட்டு தாலி கட்டின மனைவி நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்மளோட கணவன் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ சொந்த பந்தங்கள் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற ஊழியக்காரர்களே சில நேரத்தில் மாம்ச பிரகாரமாக நம்மளை புரிஞ்சிக்காத காலகட்டத்தில், உலகத்தில் எனிபடி பர்சன் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மளை புரிஞ்சிக்க முடியாத காலகட்டத்தில் இங்கே இந்த தாவீது அழகாக சொல்கிறாரு, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரப்பா. என்னுடைய உள்ளந்தறிகிற மனசில் இருக்கிற கஷ்டம், பிரச்சனை, வலி, வேதனை, என்னை 10 மாதம் சுமந்து படுத்த என்னுடைய தொப்புள் குடியில் என்னை சுமந்து பெற்ற என் தாய் கூட தெரியாது. நான் தொட்டு தாலி கட்டின என் மனைவிக்கு தெரியாது, என் கணவனுக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் என் தாயின் கருவில் வச்சு பார்த்தீங்களா, என்னை ஆராய்ந்து இருக்கிற என் தேவனா கர்த்தாவே உங்களுக்கு தெரியும் தாவீது சொல்கிறார். ஏன்னா தாவீது தன் வாழ்க்கையில் படாத கஷ்டமே இல்லைங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சங்கீதம் 139 எடுத்து வாட்சி பாருங்கள், இல்லை சங்கீதம் முழுமையாக எடுத்து வாட்சி பாருங்கள். ஸோ தாவீதுக்கு என்னடா இந்த மனுஷனுக்கு இந்த பிரச்சனையாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ சவுல் என்ற ராஜாவால் பயந்து வனாந்திரமான ஒரு மலைக்கு போயிடுறாரு. ஸோ அந்த இவர் ராஜாவாக போகிறார். உடனே அவர் மேலே கோபம், வெறி, இவரை சாவடிக்கணும், தாவீது வந்து சாவடிக்கணும்னு சொல்லி சவுல் ராஜா ஏற்படுத்தும் போது வனாந்திரத்துக்கு போகிறார். தான் பெற்றெடுத்தார் அப்சலோம் தன்னுடைய மகனால். ஸோ தன்னுடைய மகனும் அந்த ராஜா பதவிக்கு ஆசைப்பட்டு தான் மகனை, தான் அப்பாவை ஏதாவது பண்ணணும் போது தான் மகனால் பிரச்சனை. ஸோ சவுல் ராஜாவால் பிரச்சனை. தன்னுடைய மகள் தாமார்ன்ற ஒரு மகளால் அவருக்கு ஒரு அவமானம் ஏற்படுது. அதே போல் உரியவனுடைய மனவிடத்தில் பாவமான காரியம் செய்யும்போது அதெல்லாம் அந்த பாவத்தினால தெற்கு தரிசியால் உரைக்கப்பட்டு நீ செஞ்சது பாவன்றதுனால தன்னுடைய மகனையும் இழக்கிறார். ஸோ மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சல், பிரச்சனை மேலே பிரச்சனை, பாவம் மேலே பாவம் செய்து ஆண்டு விட்டு தூரம் போனாலும் ஏசப்பா அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாராம். ஃப்ரீயாக அந்த பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. தாவீது இவ்வளோ பாவங்கள், இவ்வளோ துரோகங்கள், இவ்வளோ அக்கிரமங்கள் செய்தாலும் என் இதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன்,